சரி, இன்னைக்கு நம்ம சிஎம் சாரோட ஜாதகத்தை தான் வந்துட்டு பார்க்க போறோம். என் நெஞ்சில் குடியிருக்கும் அவர் எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ ஒரு குரு பயிற்சி வந்து நடந்தது. இந்த குரு பயிற்சியில அடிச்ச லக்கு தானா சார் வந்துட்டு சிஎம் ஆனதுக்கான காரணம்? தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிறார் ஜோசப் விஜய். எல்லாத்தையும் அன்பால நேசிச்சு எதிரிங்கிறதே கிடையாது. இவருக்கு பாத்தீங்கன்னா கடகலனத்துக்கு 6ஆம் வீடு தனுசு, அந்த 6ஆம் அதிபதி 8ல போய் வரைஞ்சிட்டாரு. இவருக்கு எதிரிங்கிறது அப்படியே கிடையாது, இயற்கையாவே அமைஞ்சிருச்சு. மக்கள் முன்னாடி காட்டியிருக்காரு, அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, மக்களுக்கு அது தெரியும். அதனால எதிர்கட்சி சொல்றதெல்லாம் அவங்க வந்து எந்த ஒரு எடுபடாது, தவிடுபொடி ஆயிரும். (23 வருஷம் பிளஸ் 18 வருஷம் அவர் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த அசைக்கவும் முடியாது. மைனஸ் எது நடந்துமான்னு நினைக்கிறீங்க? அவர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் சந்திரன் வந்து அவர் வந்து சரலக்னத்துல லக்னாதிபதி அவர் தான். அப்படிங்கிறப்ப சந்திரன் வந்து எல்லாத்தையும் தாய் என்னைக்கும் நம்ம பசங்க சொல்றதை கேட்பாங்க, ஆனா முடிவு யாரு எடுப்பா? அம்மா எடுப்பா. அதேதான், அதே குணம் தான் அந்த விஷயம் விஜய் சார் இருக்கும். இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். கூட இருவாங்களா இந்த சத்தத்துல அவர் கேட்பாரு, கேட்டு விட்டுருவாரு, அவ்வளவுதான். அடுத்தது அவர் மக்களுக்கான வேலைகளை என்னென்ன அடுத்து செய்யலாம்னா அந்த சிந்தனை தான் இருப்பாரு. அதே மாதிரி அவரு கடகலக்கணங்கிறதால ஒரே ஒரு ஆதிபத்தியம் தான், எதுவா இருந்தாலும் அவருக்கு ஒண்ணுதான், ரெண்டுங்கிற ஆப்ஷனே கிடையாது. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட சிஎம் அதாவது சி ஜோசப் விஜய் சாரோட ஜாதகத்தை பத்தி தான் வந்துட்டு நம்ம அலசி ஆராய போறோம். ஸோ இந்த 2026 எப்படி அவருக்கு இருக்கு, இன்னும் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அவர் வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக இன்னைக்கு நம்மளோட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனல்ல பேசியிருக்கேன் ஏஸ்தட்டிக் ஜோதிடர் தமிழ் சார் தான் இருக்காரு. அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். சரி, இன்னைக்கு நம்ம சிஎம் சாரோட ஜாதகத்தை தான் வந்துட்டு பார்க்க போறோம். சோ நிறைய பேர் வந்து இந்த எலெக்ஷன் டைம்லயே வந்துட்டு அவரோட ராசி வந்துட்டு கடக ராசி, புனர்பூஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோயில போய் அர்ச்சனை பண்ணதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்திருக்கோம். சோ அவரோட ஜாதகம் எப்படி இருக்கு, கட்டங்கள்லாம் என்ன சொல்லுது அவருக்கு, இந்த வருஷம் அதாவது 2026 அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வருஷமா வந்துட்டு இருக்குது? அவர் வந்து பாத்தீங்கன்னா கடக லக்னம் கடக ராசியில பிறந்திருக்காரு மேடம். நான் இப்போ வந்து திரும்ப முன்னாடி நம்ம பழைய வீட்டுல பேசின மாதிரி தான், இப்போ ராசியை காட்டிலும் லக்னம் தான் வந்து நம்மளுக்கு பேசும். அப்படிங்கிறப்ப அவர் வந்து கடக லக்னம் கடக ராசியில பிறந்திருக்காரு. பூச நட்சத்திரம் வருது. பூச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம். சனி தசையில ஆரம்பிச்சு இப்போ வந்து சுக்கிரதசை நடக்குது. சுக்கிரதசை நடக்குது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கடக லக்னம் அப்படிங்கிறது சர லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர லக்னங்கிறதுல மேசம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 லக்னம் சர லக்னம். இந்த சர லக்னங்கிறது இருக்கிற லக்னத்திலே மிக வலிமையான லக்னம் அப்படின்னு சொல்றது. வலிமையானது. அதுல 4 லக்னத்துல இந்த கடகம் ரொம்ப ரொம்ப வலிமையானது. ஏன்னா அது காலசக்கரப்படி கேந்திர ஸ்தானம் சொல்லுவாங்க. 1 2 3 4 4ஆம் இடங்கிறது கேந்திர ஸ்தானம். அந்த கேந்திர ஸ்தானத்துல கேந்திர ஸ்தானத்து அதிபதி வந்து சந்திரனோடது. அது வந்து இந்த லக்னத்துக்கு கேந்திரங்கிறதுனால மிக வலிமையான லக்னம். இந்த 4 சர லக்னங்கிறதுலே இந்த சரம் அப்படி என்னன்னா, சரம்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்கன்னு அர்த்தம். இதுலயுமே கொஞ்சம் வேகமா போவாங்க. நம்ம இந்த வில்லு விடுறோம் பாத்தீங்கன்னா, அந்த வில்லுல இருந்து அம்பு எவ்வளவு வேகமா போகுது, அதுக்கு பேர் தான் சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரம் அப்படின்னா சுறுசுறுப்பு, வேகம், எதுலையுமே வந்து முன்னுக்கு நிக்கிறது, தான் அப்படிங்கிறது, அப்படி இந்த ஒரு தலைமை பண்பு, நான் தான் எல்லாத்துக்குமே இருப்பேன், கூட இருந்து செய்வேன் அப்படிங்கிறது, முன்னோக்கி போறது, வேகமா போறது, அதுதான் அந்த சரம் அப்படிம்பாங்க. அந்த சரம் அப்படிங்கிறதுல 4 லக்னம் இப்ப சொன்னோம் இல்லையா, அதுல வந்து இந்த கடக லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப மிக வலிமையான லக்னம். அதனால இந்த மிக வலிமையான லக்னத்துல நம்ம சிஎம் சார் பிறந்தனால அவருக்கு நல்ல அமைப்பு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கலாம், சுக்கிரன் வந்து பாதகாதிபதி தானே, அசுபர் மாரகர் தானே, எப்படி அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, அவர் வந்து வேகாதம் நாம யோகத்துல பிறந்திருக்காரு. அந்த வேகாத நாம யோகத்துல வந்து பிறந்தவங்களுக்கு
சுக்கிரன் வந்து யோகியாவும் குரு அவயோகியாவும் இருப்பாங்க. அப்படிங்கிறனால இப்ப நடக்கிற சுக்கிர தசை ராகு புத்தி, அதனால சுக்கிர தசை நல்லா இருக்கும். எப்பவுமே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தசையோட பலன் வந்து 70% ஒர்க் அவுட் ஆகும், புத்தியோட பலன் 30% ஒர்க் அவுட் ஆகும், மொத்தம் 100% ஒரு தசையில். அப்படிங்கிறப்ப இப்போ யோகியோட தசைங்கிறனால அந்த 20 வருஷம் ஃபுல்லா அந்த 70% நல்ல பலனில் ஒர்க் ஆகும். அந்த 30% என்ன மாறும்னா அந்த கடகலகணத்துக்கு எந்தெந்த சுபர் கிரகங்களோட புத்தி வருதா, அசுப மாறுதல் கிரகங்களோட புத்தி வருதா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஒரு 30% மாறுதலுக்கு உட்பட்டு அந்த பலன்கள் நடக்கும். ஓகே சார். சரி, இப்போ வந்து அவர் எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ ஒரு குரு பயிற்சி வந்து நடந்தது. இந்த குரு பயிற்சியில அடிச்ச லக்கு தானா சார் வந்துட்டு சிஎம் ஆனதுக்கான காரணம்? இல்ல, குரு பயிற்சிக்கான லக்கு கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா வந்து அவர் கடகராசி லக்னத்திலேயே வந்து செவ்வாய் வந்து நீச்சமாயிடுறாரு. எப்படி நீச்சமாயிடுறாரு? அவருக்கு நீச்சபங்கம் கிடைச்சிருது. எப்படி நீச்சபங்கம் கிடைச்சிருதுன்னா, கேந்திரத்துல வந்து பௌர்ணமி சந்திரன் உட்காந்துருக்காரு. கேந்திரத்துல சந்திரன் உட்காந்துருந்தாவே அங்க உள்ள செவ்வாய்க்கு நீச்ச பஞ்சம் கிடைச்சிருது. அது ராஜயோகமா மாறும் அப்படிங்கிறதுனால அது ஒரு அமைப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி அப்படிங்கிறது தொண்டர்கள் அப்படிங்கிற அமைப்பு அதுல வந்துருது. ஃபாலோவர்ஸ் தொண்டர்கள் அப்படிங்கிறது வந்துருது. இது மாதிரி கிரக சூழ்நிலைகள் அவருக்கு அமைஞ்சதுனால அவர் சிறப்பாக அமைஞ்சிச்சு. இப்போ யோகியோட தசை நடக்கிறதுனால அந்த கால்குலேட்டிவாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்னம் தான் நம்மளுக்கு இன்னும் அமைப்பு இருக்குன்னு சொல்கிறோம். நம்மளுக்கு என்ன கொடுப்பனோ என்ன வர வாங்கி வந்தோங்கிறத அந்த லக்னம் சொல்லிடுது. கடகம் வந்து எப்பவுமே ஆளுமை திறன் கொண்டது, மக்கள் ஈர்ப்பு சக்தி, அதாவது பேரன்பு, எல்லாத்தையும் பேரன்பு கொண்டு நேசிக்கிறது. ஏன்னா அது தாய்மை குணம். சந்திரனோட வீடுங்கிறது தாய்மை, எல்லாத்தையும் அன்பால நேசிச்சு எதிரிங்கிறதே கிடையாது. இவருக்கு பார்த்தீங்கன்னா கடகலனத்துக்கு 6ஆம் வீடு தனுசு, அந்த 6ஆம் அதிபதி 8ல போய் வரைஞ்சிட்டார். இவருக்கு எதிரிங்கிறது அப்படியே கிடையாது, இயற்கையாவே அமைஞ்சிருச்சு. ஆனா இது வந்து ஒரு வகையில பாதகம் இருக்கு, அதை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 8ல மறைஞ்சதுனால எதிரிங்கிற ஸ்தானம் கிடையாது, எதிரி ஸ்தானம் மறைஞ்சிச்சு. அந்த அதிபதி 9ல போய் இது 8ல போய் மறைஞ்சிட்டாரு. ஓகே சார். சார் ஆனா இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி வந்துட்டு இப்ப கரூர்ல நடந்த இஷ்யூலாம் வந்துட்டு ரொம்ப பெரிய இஷ்யூ. அவர் பெரிய லாஸ், என்ன சொல்றதா, எதுவுமே பண்ணாம ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு அவர் மேல வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பர்சனல் இஷ்யூ, அதாவது சின்ன சர்க்கிள். ஆமா, அதாவது அதான் 30% சொன்னீங்களா, வேற புத்தி நடக்கிறப்ப அது சின்ன சர்க்கிள் வரும், பெரிய பாதிப்புலாம் வராது. அதான் 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா அது மறைஞ்சிருச்சு. அதுலதான் வந்து கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, நோய் நொடி எதுவுமே இருக்காது, வந்தா சரியாயிரும். ஏன்னா 6ஆம் அதிபதி 8ல போய் மறைஞ்சிட்டாரு. அப்படிங்களா, அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அது பெருசா வெடிக்காம சால்வ் ஆயிரும், ஸ்மூத் ஆயிரும். வம்பு வழக்கு, நோய் நொடி, எதிரி ஸ்தானம் எதுவுமே இல்லை. அதுக்கான அதிபதி வந்து 8ல மறைஞ்சிட்டாரு. 6ஆம் அதிபதி 8ல மறையிறது ஒரு நல்ல விஷயம்தான் இப்போதைக்கு. ஓகே சார். சரி, இப்போ வந்துட்டு அவர் சிஎம் ஆயிட்டாரு, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வராரு. இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர்களா இருக்கட்டும், எது பண்ணாலும் இப்போ லைம் லைட்ல இருக்கும் போது சும்மாவே நம்ம ஒரு நல்லது பண்ணாவே வந்துட்டு அதை குறை சொல்றதுக்கு ஒரு 4 பேர் வந்துட்டு வருவாங்க. என்னதான் ஒரு நல்லது பண்ணாலும் அவர் குறை சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இப்பயும் வந்துட்டு இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த இதுல இருந்து அவர் தப்பிக்கிறதுக்காக ஏதாவது பரிகாரங்கள், இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே அவங்களே பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரியான சூழல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஆமா, இது கொஞ்ச நாள் அப்படியே பேசி அவங்களே விட்டுருவாங்க. இவர் வந்து எப்பவுமே வந்து மன வலிமையானது அப்படின்னா, கடக லக்னம் அப்படிங்கிறது சந்திரன் வந்து மனோகாரகன். இவர் வந்து மனசு திடமா இருப்பார், எடுத்தவங்க கவுத்தோட எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ண மாட்டார். அதுக்கு சந்திரனோட கேரக்டர் கிடையாது. சந்திரன் எப்பவுமே மனம் தெளிவா இருக்கும், உறுதியா இருக்கும், ஆத்மார்த்தமா ஒரு விஷயத்துல இறங்கினா அது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஒரு இயற்கையில அவருக்கு ராசியாவும் லக்னமா அமைஞ்சதுனால மன தைரியமா இருக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சுக்காரு, வெளியில காட்டிக்க மாட்டார். ஏன்னா அது சந்திரனோட ஆதிக்கமே அதுதான். எந்த ஒரு துக்க நிகழ்வையும் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கும், அது எங்க காட்டணுமோ அங்க காட்டுவாரு. மக்கள் முன்னாடி காட்டியிருக்காரு, அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, மக்களுக்கு அது தெரியும். அதனால எதிர்கட்சி சொல்றதெல்லாம் அவங்க வந்து எந்த ஒரு எடுபடாது, தவிடுபொடி ஆயிரும். ஓகே சார், இப்போ ஜெயிச்சிட்டாரு சிஎம் சார். அடுத்த 5 வருஷத்துக்கு வந்துட்டு அவர் தான் வந்துட்டு சிஎம். அடுத்த எலெக்ஷன்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம்? அடுத்த எலெக்ஷனுக்கும் அவருக்கு சுக்கிர திசை இருக்கா? அவர் வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு சிஎம் ஆவாரா? ஆமா, இன்னும் அவரோட சுக்கிர தசை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷம் இருக்கு. 18 வருஷம். அதுக்கப்புறம் அவருக்கு நடக்கக்கூடிய சூரிய தசை, சந்திர தசைங்கிறது அவரோட லக்னாதிபதி தசையே. அது எப்படின்னா, ஒரு கிரகம் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, சரம், ஸ்திரம், உபயம், இப்படி 3 விதமா லக்னத்தை பிரிப்பாங்க. எந்த ஒரு கிரகம் சர வீட்டில இருந்து ஆட்சி செய்தோ, அதாவது தசை நடத்துதோ,
100% பலமாக இருக்கும். ஓகே. ரெண்டாவது சிரம் அப்படின்னா சிற வீட்டில இருந்து நிலைத்த வீடு, அதுல இருந்து தசை நடத்தினா ஒரு 75% நல்லா தசை நல்லா பலன் கொடுக்கும். உபயலக்கணத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துச்சுன்னா 50% பலன் கொடுக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த வர சூரியன் வந்து லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் இருக்காரு. 12ஆம் வீடுங்கிறது கடகத்துக்கு மிதுன வீடு, உபயலக்னம். உபயராசியிலிருந்து நடத்துறது ஒரு 50% நல்ல பலன் இருக்கும் அந்த தசை ஃபுல்லா. அது முடிஞ்சோடனே அது 6 வருஷம், அது முடிஞ்சோடனே அடுத்த 10 வருஷம் சந்திர தசை. அது வந்து சந்திர வந்து கடக லக்னாதிபதி தசை, அது வந்து சர வீட்டில் உட்காந்து நடத்துறது 100% பலன் இருக்கும். அடுத்த 5 வருஷம் 10 வருஷம், இன்னும் சுக்கிர தசை முடியறதுக்கு 18 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் சூரிய தசை 6 வருஷம், சந்திர தசை 10, அப்புறம் செவ்வாய் தசை 7, 23 வருஷம் ப்ளஸ் 18 வருஷம் அவர் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, எந்த அசைக்கவும் முடியாது. சின்ன சின்ன சூழ்நிலையே மாறும். எப்படின்னா அந்த புத்தி சமயத்தில் மாறும். இப்போ ஏன் வந்து அவர் வந்து திருச்செந்தூர் போனாருங்கிறது யாரும் இது வரைக்கும் சொல்லலை. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமாயிட்டார். செவ்வாய்க்கு அதிபதி முருகன் அப்படிங்கிறப்ப கம்பல்சரி திருச்செந்தூர் வழிபாட்டினா அந்த நீச்ச பங்கம் ராஜயோகமாக மாறும் அப்படிங்கிறதுக்காக அது போயிருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி எப்போவுமே 8ல் மறையக்கூடாது. 6ஆம் அதிபதி அவரே பாக்கியாதிபதிங்கிறதுனால அவர் 8ல் மறைஞ்சதுனால அந்த குருவுக்கு குருவானவர் முருகன், திருச்செந்தூர் முருகன். அதனால அது இல்லாம அவர் விவேகான நாமகத்துல பிறந்தனால அது அவயோகி யோகி அப்படிங்கிறவங்க ஒரு 10 தாய்க்கு சமம், நல்லா நம்மளை பாதுகாப்பாங்க. அவயோகி அப்படிங்கிறது 10 எதிரிக்கு சமம். நம்ம ஒரு எதிரி இருந்தாவே நம்மளால சமாளிக்க முடியாது. அதனால ஒரு 10 எதிரி நம்மளை சூழ்ந்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு பாதிப்பை அந்த கிரகம் தரும். அப்படிங்கிறதுனால விவேகாத நாமயோகத்துக்கு அவயோகியான குரு வந்து 6ஆம் அதிபதியும் அவர் தான், 9ஆம் அதிபதியும் அவர் தான். அது 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால இந்த 2 விஷயத்துக்காகவும் செவ்வாய் நீச்சமங்கம் ஆனதுக்காகவும் பாக்கியாதிபதி 6ஆம் அதிபதி மறையிறது நல்லது. ஆனால் பாக்கியாதிபதி மறையக்கூடாது. ஏன்னா அவர் பாக்கியாதிபதிக்கு அவர் தான் அதுங்கிறதுனால அது மறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 2 விஷயத்துக்காக. அடுத்தது இப்போ ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி நடக்க போகுது அடுத்தது. அதனால இதுக்காக அவர் போய் அந்த சத்ரு சம்ஹார பூஜை, எதிரிகளே இல்லை இருந்தாலும் இனிமேல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது நல்லா பூஜை வந்து பண்ணிட்டு வந்து சிறப்பா நடந்திருக்கு. சரி, நீங்க சொன்னீங்க இன்னும் 18 வருஷத்துக்கு வந்துட்டு யாராலும் எதுவும் பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அரசியல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது என்னதான் அவங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்பு இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட, அதாவது ஒரு மினிஸ்டர் கிட்டயோ ஒரு எம்எல்ஏ கிட்டயோ வந்துட்டு ஒரு சஜஷன் கேட்குற மாதிரி இருக்கலாம். அவங்களோட ராசிகள் இல்லை அவங்களோட லக்ன பலன்கள் வேற மாதிரி இருந்து அவங்களோட சொல்ற விஷயங்களை கேட்கறதுனால ஏதாவதான எஃபெக்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் மைனஸ் எது நடந்துமான்னு நினைக்கிறீங்க? நடக்கிறது வாய்ப்பு இல்லை. அதுதான் சந்திரன் வந்து அவர் வந்து சரலக்கணத்தில் லக்னாதிபதி அவர் தான். அப்படிங்கிறப்ப சந்திரன் வந்து எல்லாத்தையும் தாய் என்னைக்கும் நம்ம பசங்க சொல்றதை கேட்பாங்க, ஆனால் முடிவு யார் எடுப்பா? அம்மா எடுப்பா. அதே குணம் தான் அந்த விஷயம் விஜய் இருக்கும். குழந்தைங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கோ அம்மா. அது மாதிரி தான் கூட இருக்கவங்க யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கும். ஏன்னா தாய் அன்பு, ஏன்னா சந்திரன் அப்படின்னு தாய் அன்பு, பேரன்பு, எல்லாத்தையும் உலகத்தையே நேசிக்கிறார். அது மாதிரி இந்த தமிழ்நாட்டு மக்களையே நேசிக்கிற அந்த நம்ம சிஎம் விஜய் சார் அவங்க சொல்கிற கூட இருக்கவங்க சொல்கிறத கேட்டுக்குவார். ஆனால் டிசிஷன் அவர் தான் எடுப்பார். ஏன்னா சந்திரன் அவரை மட்டும்தான் டிசிஷன் எடுக்க வைக்கும். சொல்கிறத கேட்டுக்கோ, சரின்னா ஒத்துக்கும். இப்போ நம்ம ஒரு 4 விஷயம் சொல்லுவோம், அது எல்லாமே அம்மா எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம சொல்கிறது எது சாத்தியமானதோ உண்மையோ அம்மாவுக்கு தெரியும். குழந்தை எல்லாரும் சொல்லும். அதுக்கு மாதிரி அது என்ன கேட்டுக்குவாங்க, எல்லாத்தையும் கேட்டுக்குவாங்க. அது மக்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து செய்வார். அதுதான் சந்திரன் உட்கார்ந்தாதான் பலமான ஒரு இது. அங்கேயே வந்து அவர் ஆட்சி ஆகுறார். அதனால சரி, நீங்க சொன்ன மாதிரி மக்களோட பேரன்பு பெற்று சிஎம்ஓ ஆயிட்டாரு. இது வந்துட்டு அவரோட நீங்க சொன்ன மாதிரி இந்த கிரகங்கள்லாம் அவருக்கு வந்துட்டு நல்லா சேர்ந்து வந்திருக்கு அப்படின்றனாலயா, அவர் லக்குனால ஜெயிச்சாரா இல்லை அவரோட உழைப்பால ஜெயிச்சாரா? ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா 2 பலனும் இருக்கு. ஒன்றும் அதிர்ஷ்ட ரீதியாகவும் இருக்குது, இன்னொன்று உழைப்புனாலே இருக்குது. அதிர்ஷ்டங்கிறது 1, 5, 9 திரிகோணம்னு சொல்லுவாங்க. உழைப்புங்கிறது கேந்திரம் சொல்லுவாங்க. 1, 4, 7, 10 அப்படி சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து காலச்சக்கரப்படி 4ஆம் இட கேந்திரமாகவும் லக்னமாகவும் கேந்திரமாக இருக்கால எப்போவுமே இது உழைச்சி தான் வருவார், உழைச்சி தான் முன்னேறுவார். அதிர்ஷ்டங்கிறது இவர் கிடையாது. அதிர்ஷ்டங்கிறது இருந்தால் தந்தை வழி இதில் வரக்கூடியது, பூர்வ புண்ணியத்திலேருந்து வரக்கூடியது. அப்படி ஒரு வாய்ப்பு இவருக்கு இல்லை. இது கேந்திரத்திலே லக்னாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு உழைக்கணும், உழைச்சி முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கனால இவர் எப்போவுமே உழைச்சி தான் முன்னுக்கு வந்திருப்பார். அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருக்கிறதுனால, இப்போ லாபஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த சினிமா கலைத்துறை இதெல்லாம் வந்து இந்த சுகபோக லக்ஸரியான கார் வச்சுருக்கிறது, லக்ஸரியான வீடு இருக்கிறது, ஆடம்பரமான வீடு,
இது மாதிரி மனைகள் இதெல்லாம் இருக்கிறதுலாம் வந்து சுக்கிரன் வந்து 11ல் ஆட்சியாக இருக்கிறதுனால இதெல்லாம் வரும். அது எப்போவுமே வந்து கடக லக்னம் உழைப்பால் உயரும் லக்னம், அதிர்ஷ்டங்கிறது கிடையாது. அவங்களுக்கு உயர்ப்பாக தான் உயரும். உழைப்பு தான் அவங்களுக்கு வந்துட்டு உயர்வை கொடுக்கும். ஓகே சார், இப்போ மற்ற கிரக நிலைலாம் எப்படி சார் இருக்கு சிஎம் சாருக்கு? சிஎம் சாருக்கா அது ஜாதக பலன் இருக்கு, அதில் பார்த்து நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி கணிச்சாச்சு. ஏன்னா இது வந்து இந்த கணிப்பு வந்து அவரோட சாரோட அந்த பண்டிட் இருக்கார் இல்லையா, அவரு கணிச்ச இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா லக்னத்திலே சந்திரன் இருக்காரு, செவ்வாய் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அடுத்தது 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கார் குரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 11ல் சுக்கிரன் கேது இருக்கிறாங்க. 12ல் சூரியன் புதன் சனி எல்லா கிரகமும் இதில் வந்துருச்சு. 9 கிரகம் வந்துருச்சு. இதுதான் அவருக்கு சிறப்பான ஒரு இது. சாருக்கு வந்துட்டு இந்த கோயிலுக்கு கண்டிப்பா ஒரு ரெகுலரா போயிட்டே இருந்தா எந்த வித கெடுதலும் நடக்காது அப்படின்ற மாதிரியான கோயில் ஏதாவது இருக்கா? அவர் அதான் இப்போ நம்ம திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டாரு, அதனால இப்போ ஒன்றும் எந்த ஒரு இது இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து அபயோகியாக இருக்காரு, செவ்வாய் நீச்சமாகி நீச்சபங்கு கிடைச்சிருக்கு. இது ரெண்டு வலிமையும் செய்ய வேண்டியது தான் இருக்குது. அவர் கரெக்டாக அதை செஞ்சுட்டு வந்துட்டாரு. அதனால இனிமேல் எதுவுமே பண்ண தேவையில்லை. அவர் உட்காந்து அழகாக அவரோட வேலையை பார்த்தாவே போதும். கூட வருவாங்களா இந்த சத்தத்தில் அவர் கேட்பார், கேட்டு விட்டுருவார், அவ்வளோதான். அடுத்தது அவர் மக்களுக்கான வேலைகளை என்னென்ன அடுத்து செய்யலாம்னா அந்த சிந்தனை தான் இருப்பார். இதை கேட்பாரு, ரொம்ப மண்டையில ஏற்றிக்க மாட்டார். ஏன்னா அது வந்து மனசு அப்படி தைரியமா இருக்கு, வலிமையா இருக்கும். சந்திரன் அப்படின்னாமே மன தைரியமும் வலிமை அப்படின்னாது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். அந்த சரண காலத்திலே வலிமையானது கடக லக்னம். அதுதான் அப்படி வலிமையா இருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு இது அப்படியா இப்படி ஆயிருமா எந்த ஒரு யோசனையுமே வேணாம். அதே மாதிரி அவர் கடக லக்னங்கிறதால ஒரே ஒரு ஆதிபத்தியம் தான். எதுவா இருந்தாலும் அவருக்கு ஒண்ணுதான், ரெண்டுங்கிற ஆப்ஷனே கிடையாது. எதுவா இருந்தாலும் ஒண்ணு, அது வலிமையா இருக்கும். நல்லதோ கெட்டதோ அது ஒண்ணுதான். ஒரே ஆதிபத்தியம் தான். அந்த சந்திரன் அந்த கடக லக்னத்துக்கு ஒரே ஆதிபத்தியங்கிறதுனால அது எதுவாக இருந்தாலும் ஒண்ணுதான். ரெண்டுங்கிற ஆப்ஷனே கிடையாது. ஓகே சார். சிஎம் சாரோட ஜாதகத்தை கணிச்சு அடுத்த 18 வருஷத்துக்கு அவர் எப்படி இருப்பாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி மாமா.